தமிழகத்தில் வெறி நாய்கள் சிறுவர்களை தாக்கும் சம்பவம் தொடர்கதையாகி இருக்கிறது. இன்று கூட ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 4 வயது சிறுவனை வெறி நாய் ஏற்கனவே கடித்ததன் காரணமாக ராபிஸ் அவர் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளிலும் சிறுவர்களை நாய்கள் தாக்கி வருகிறது. இது போன்ற திருநாய்க்கடிகள் சம்பவங்களை தடுக்க அரசு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்ப்போம். திருப்பூர் மாநகராட்சி பதிவாகட்டும் மாவட்ட பதிவாகட்டும் அதிகமான திருநாய்கள் எங்கே போது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது சம்பந்தம் மாநகராட்சி நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுக்க வந்தாலுமே சரியான முறையில் செய்கிறதில்ல. நிறைய பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை இருக்காமல் தனியார் தொண்டு நிறுவனத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மாசமான 1000 நாயை பிடிச்சா 2000 நாயை பிடிச்சா குடும்ப கட்டுப்பாடு பண்ணேன்னு சொல்லி தவறான கணக்கு எழுதுறாங்க. ஆனால் அது அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதும் நாய்க்கு திருமணம் கட்டுப்படுத்துறது இல்லை. தனியார் இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் இந்த செலவு பண்ணுற பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்ணுறதுக்கு ஒரு நாய்க்கு 700 ரூபா பக்கம் ஆகுது போலங்க. இது அவங்க கவர்மெண்ட்டு ஒரு நல்ல தனியார் இடத்துல ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவங்க காஸ்ட் வைஸும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கருத்தடை பண்ணுறது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணாங்கன்னா இந்த நாயோட வெறியெல்லாம் குறையும். நீங்கள் அதுக்கு சாகடிக்கெல்லாம் வேண்டாம், அதனால் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அது நம்மளை ஒரு பாவத்தை செஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. 1-2 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். பஞ்சாயத்துக்கு கடுமையாக ஒரு கண்ட்ரோல் போடணும். இந்த திருநாய் உருவாகிறது ஒரு பஞ்சாயத்து நினச்சாங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து வரலாம். இதெல்லாம் திருநாய்கள் உற்பத்தியெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அந்த கருத்தடை பண்ணி விடணும். இப்படிப்பட்ட நாய்கள் தொல்லைகளை அரசு அடக்கணும். அதன் விளைவாட்டு அந்த நாய்களின் உரிமையாளர்களுக்கு அதிகபட்ச தண்டனை, அதாவது அவதாரம் கொடுக்கணும்னுட்டு நாங்கள் கேட்டுக்கிடுவோம். டவுன் சைடுகளில் மாடுகளை கூட ரோடுகளில் நடக்கூடாதுன்னு சட்டங்களை போட்டிருக்காங்க. அப்படி இங்கேயும் பண்ணால் நாய்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் நாய் வளர்க்குறனாக்கி வீட்டுக்கு ஒரு லைசன்ஸ், நாய்களுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து நாய்களை வளர்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் நாய்களுடைய பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும். நாய் வேணும்னா அவங்க ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நாய்களை வளர்க்கலாம். மற்றபடி வெளியான ரோடுகள்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. கண்ணா பண்ண நாய்கள் மொத்தம் கிராஸ் ஆகுது, அதில் பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. மற்றபடி சின்ன பிள்ளைங்கள்லாம் தெருவில் போக முடியல. அதுக்கு நம்ம பாதுகாப்பாட்டு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. நாய்களை இந்த பஞ்சாயத்துலேயோ இல்லை அரசாங்கமோ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த நாய்களை கருத்தடை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் மறுவாழ்வு மையம் ஒன்று அமைக்க வேண்டும். நாயை வாக்கிங் அழைத்து வரவங்க கூட வீட்டில் வளர்க்குறவங்க வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க. அப்பொழுது எதிரில் உள்ளவங்க மீது அது தாவியதால் இவங்க போதுமான கண்ட்ரோல் எடுப்பது கிடையாது. இதன் காரணமாக அந்த நாய் பல பேரை கடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. பொறுப்பில்லாமல் நாய்களை யாரெல்லாம் சுற்ற விட்டு விடுகிறார்களோ அவங்களுக்கு கடுமையான ஃபைனும் விதிக்கப்படுகிறது. இதுபோல தமிழக அரசு சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் தெருநாய்க்கள் தொல்லையும் மிக அதிகமாக இருப்பதை பொதுமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறைந்தபட்ச மனிதாபிமானம் நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு வரவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. நாய் கடிக்காமல் இருக்க வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு அந்த மவுத் கவர் என அழைப்பார்கள். வாயில் ஒரு சின்ன கவர் போட்டு விடுவார்கள். அது அடுத்தவர்களை கடிக்க பாய்ந்தாலும் கடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் வாக்கிங் வெளியே கூட்டிகிட்டு வரும்போதாவது குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்தோடு செயல்படுங்கள் என்று மக்கள் கோரிக்கை வைக்கும் அதே நேரத்தில் அரசு உங்களை எச்சரிக்கிறது. அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது செய்தால் சட்ட நடவடிக்கை நாய் உரிமையாளர்கள் மீது பாயும் என்பதை மறந்து விடாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.